ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சு ஜெய்ஷு விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெம்பிள் விலாக் தான் பார்க்க போகிறோம். என்ன டெம்பிள்னு பார்த்தீங்கன்னா, வீராபுரம் முருகன் டெம்பிள் தான் பார்க்க போகிறோம். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பூந்தமல்லி டு மீஞ்சூர் அவுட்டர் ரிங் ரோட் போகுது இல்லையா, அது உள்ளே போனோம்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே நமக்கு லெஃப்ட் சைடில் இந்த கோவில் இருக்குது. நாங்கள் இப்போ தான் இந்த கோவிலுக்கு ஃபஸ்ட் டைம் போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடப்பிறப்பு. அதனால் இன்றைக்கி கூட்டமாக இருக்குமா என்னன்னு தெரியல, கொஞ்சம் பயந்துகிட்டே தான் போனோம். ஏன்னா இப்போ எல்லா முருகர் கோவில்லையுமே பயங்கர கூட்டமாக இருக்கா. அதனால் சரி இந்த கோவிலில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போன்னு போனால், அதேமாரி நாங்கள் பயந்த மாதிரியே வெளியில் அவ்வளோ பைக்கு. ஆனால் பைக் தான் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் உள்ள கோவில் பெரிய கோவிலாக இருந்ததுனால அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. சீக்கிரம் பார்த்துட்டோம். ஒரு 10 நிமிஷத்துலேயே சாமியை நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். கோவில் உள்ள வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாதுன்றதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்கேன். அதை தான் இப்போ உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கேன். யாராவது நம்ம வீடியோ பார்க்குறவங்க இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். போகாதவங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உள்ள முருகர் அவ்வளோ அழகாக இருந்தார். எங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அதுமா இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததில் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா கோவில் எப்படி இருக்கும் என்னன்னு தெரியாமல் தான் போயிருந்தோம். ஆனால் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு இந்த கோவில். யாராவது ஆவடி சரௌண்டிங் வீராபுரம் வீராபுரமில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போகாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஆவடி சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. முருகரை பார்க்குறதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் வழியால் தான் போகணும். மூலவராக இருக்கிற தண்டாயுதபாணி சுவாமியை சுற்றி அறுபடை முருகரையும் இந்த கோவிலில் வச்சுருக்காங்க. நான் மேலே போகும்போது நான் வீடியோ எடுக்கலை. மேலேருந்து சாமியெல்லாம் பார்த்துட்டு கீழே இறங்கி வந்தாச்சு. வந்துட்டு இந்த கொடிமரத்துக்கு ஆப்போசிட் சிவனுக்குன்னு தனியாக சன்னதி வச்சுருக்காங்க. மேக்சிமம் இந்த கோவிலுக்கு வந்தால் எல்லா சாமியும் ஒரே இடத்துல பார்க்கலான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வாராகியம்மன் இருந்தாங்க, ஐயப்பன் சுவாமி இருந்தாங்க, கிருஷ்ணர் மடம் இருக்குது, ஆஞ்சநேயருக்குன்னு தனியாக ஒரு சன்னதி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம போகிறோம் இல்லையா, இந்த இடத்துல என்னாச்சுன்னா யாராவது வேண்டுதல் வச்சுட்டு இந்த மாதிரி கயிறு கட்டுறது, தொட்டில் கட்டுறது அந்த மாதிரிலாம் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேக் சைடில் கல்யாண மண்டபம்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு. மேரேஜும் இந்த கோயிலில் நடக்கும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன்.
சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது கோவிலில் பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதையும் வாங்கி நாங்கள் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.